ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கல்யாண ஃபங்க்ஷனில் சாப்பிட போகிறோம். இது ஃபஸ்ட்டு அவியல் வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டே அவியல் தான், அதுதான் ரொம்ப ஃபேமஸ். முழுக்க எல்லா காய்கறி ப்ளஸ் தேங்காய் அதிகமாக திருவி போடுவாங்க. அப்புறம் தேங்காய் எண்ணெயில் செய்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது முட்டைக்கோஸ் வச்சுட்டாங்க. அப்புறம் ஊறுகாய். அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கு இனிப்பு கூட்டும்பாங்க, இது அன்னாசி பழம் இந்த மாதிரிப்பட்ட இதில் செய்கிறது. அப்புறம் பக்கத்தில் மோர் பச்சடி, அதுவும் நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காய் ஆதடியங்க அந்த மாதிரிப்பட்ட இதில் மோர் பச்சடி, அப்பளம், அப்புறம் நல்ல பெரிய ரைஸு. இந்த வெஜ்ஜி சாப்பாட்டுக்கு இந்த ரைஸ் தான் நல்லாயிருக்கும். பருப்பு குழம்பு, இது உருளைக்கிழங்கு கூட்டு. சும்மா அந்த கறி வாசத்துக்கு, கறி போட்டிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அந்த மசாலா வாசம் அப்படி இருக்கும். அப்புறம் அப்படியே சாம்பார் பார்த்திங்கன்னா நிறையா காய்கறி போட்டிருப்பாங்க. ஆனால் இதில் காய்கறி எனக்கு எதுவும் வரல. சாம்பார் நல்லாயிருக்கும். சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வித்தியாசமான டேஸ்ட்டு. கன்னியாகுமரியில் சாப்பிட்டு பாருங்கள். கல்யாண ஃபங்க்ஷனும் மற்ற ஃபங்க்ஷனில் வெஜ்ஜி மீல்ஸ் அதோடைய டேஸ்ட்டே தனி. இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ ரசம் வந்துடுச்சு. ரசத்தோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரசத்துக்கு அப்புறம் பாயாசம் தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே இந்த கல்யாணத்தில் என்ன தெரில, தெரியாமல் மோர் ஊற்றிட்டாங்க. மோர் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பாயாசத்தில் என்ன அப்பளம், வாழைப்பழம் எல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அது டேஸ்ட்டே தனி. ஓகே, அப்படியே வெளியில் மாப்பிள்ளை பொண்ணோட பேனர் வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்துட்டோம். ஓகே, இது எல்லாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் விருந்து முடிச்சுக்கிட்டு, நைட் டைம் விருந்து முடிச்சுக்கிட்டு எல்லாம் வெளியில் நின்று எல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதெல்லாம் மருமக பிள்ளைங்க, எல்லாம் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க.